முதல் நட்பு எங்கேருந்து ஆரம்பிக்கும் தெரியுமா? ஸ்கூல்லேருந்து தான். அப்படி தான் எங்கள் நட்பும் ஆரம்பிச்சிச்சு. முதல் நாள் ஸ்கூலு ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. புதிய யூனிஃபார்ம், புதுசாக பேக்கு, ஆனால் ஒரு ஃபெமிலியான ஃபேஸ் கூட இல்லை. டீச்சர் கிளாஸில் வந்தவுடனே பேராக உட்காரணும்னு சொல்லிட்டாங்க. யார்கிட்ட உட்காரணும்னு தெரியல. அப்போ ஒரு புள்ள இருந்துச்சு. அது புள்ள பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன். அவள் சிரிச்சா. உன் பேர் என்ன? என் பேர் சோஃபி. நான் சொன்னேன் என் பேர் மீனா. ஆரம்பத்தில் நாங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பென்சில் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், எங்கள் லஞ்ச் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க்கை மாறி மாறி காப்பி பண்ணுறதா இருக்கட்டும், செம்ம அட்டலியும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆரம்பித்தோம். 2 நாள் ஆச்சு, 4 8 ஆச்சு, 8 10 பேராக ஆச்சு எங்கள் குரூப்பில். இந்த நட்பு இருக்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. எங்களுக்குள்ளே எந்த ஒரு பொறாமைகளோ இல்லை எந்த ஒரு சண்டைகளோ வந்ததில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் போக ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த நாங்கள் 12வது ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். நம்பவே முடியல. நாள் வந்தது, ஸ்கூல் முடிந்து விட்டது. எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எல்லாம் ஒரு வழி வந்தது. அந்த கடைசி நாள் ஸ்கூல் எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணோமோ அவ்வளோக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ண போகிறோம்னு நாங்கள் எல்லாம் ரொம்ப அழுதோம். சில நாட்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ்கள் மேரேஜ் ஆகிடுச்சு, சில ஃப்ரெண்ட்ஸ்கள் காலேஜுக்கு போயிட்டாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ்கள் பார்த்திங்கன்னா அவங்க பிஸ்னஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே எங்கள் லைஃப் எல்லாம் தொடங்குச்சு. எங்களுக்கு எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு காலேஜில், ஒர்க்கிங் ப்ளேஸில். ஆனால் எங்கள் ஸ்கூல் நட்பு மாதிரி வரல. என்ன தான் நாங்கள் வேறு டைரெக்ஷனில் போயிட்டாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் ஃபோன்லேயும் மெமரிலையும் எங்கள் ஹார்ட்லேயும் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருச்சு. உண்மையை சொல்லப்போனால் வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க நாங்கள் பார்த்துக்குவோம். அவ்வளோ பிஸி ஆகிட்டோம். எங்கள் நட்பை மறந்துட்டோன்னு இல்லைங்க. எங்களோட லைஃப், எங்களோட குழந்தைகள் இப்படியே மாறி மாறி நாங்கள் ஓட ஆரம்பித்தோம். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எங்கள் குரூப்பில் நாங்கள் ஒரு ஹாய் பாய் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு மெசேஜ் கொடுப்போம். இப்போ யோசித்தாலும் ஸ்கூலில் கற்றுக் கொடுத்த பாடம் யாவும் இல்லை. ஆனால் நாங்கள் பண்ண லூட்டியும் ஒரு லெசனும் மறக்காதுங்க. அதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட்னா லைஃப் டைம் சிலிபஸ் தான். இது வெறும் கதை இல்லைங்க, ஒவ்வொரு நட்போட ஆணிவேர். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஸ்கூல் நண்பர்களை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.